நிரந்தர தீர்வு எப்ப எட்டப்படும், பொதுக்குழு எப்ப நீங்க ஒரு தீர்வு சொன்னீங்கன்னா அந்த அடிப்படையில் நம்ம யோசிக்கிறோம். தீர்வு கிடைக்கும் ரெண்டு பேரும் பேசி செஞ்சாலே தீர்வு கிடைக்கும் சொல்லிட்டு ரெண்டு பேரும் அமர்ந்து பேசி முடிவு பண்ணலாம், நிரந்தர தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. தேர்வு கொஞ்சம் லைட்டா தள்ளுங்க, கொஞ்சம் தேர்வு இல்லாம எதுவுமே இல்லை. அதனால நல்ல தேர்வு கிடைக்க வேணும் நீங்க விரும்புறீங்கல்ல பொதுக்குழுவா அதுக்கான யோசனை இன்னும் அதை பற்றி யோசிக்கல. கடந்த அதிமுக கூட்டணியில நீங்க ராஜ்யசபா உங்களுக்கு ஒரு வாய்ப்பு வழங்கப்பட்டுச்சு. இப்ப இந்த கட்சியில் நிலவர குழப்பத்தின் காரணமாக அந்த வாய்ப்பு பறிபோச்சுன்னு சொல்லி நிர்வாகிகளும் தொண்டர்களும் ஒரு வருத்தத்தை தெரிவிக்கிறாங்களே, அதை எப்படி பாக்குறீங்க? ஒருவேளை ஒற்றுமையா இருந்தா அந்த வாய்ப்பு உங்களுக்கு வரும்போது வரவேற்போம், போகும்போது போயிடுவோம், அடுத்த முறை பார்த்துக்கலாம் அப்படின்னு அந்த பதவிக்கு சொல்லி விடுவோம். தொடர்ந்து நிர்வாகிகளை மாற்றிட்டே வந்துருக்கீங்க. அடுத்த கட்டமான நிர்வாகிகளை மாற்றுறதுக்காக தொடங்குமா? நல்ல நிர்வாகிகளை தொடர்ந்து மாற்றுவோம், போடுவோம், தினம் போட்டு தானே இருப்பான். வன்னியர் சங்க மாநாட்டு குழுவோட தலைவரா அன்புமணி இந்த சோழமண்டல மகளிர் மாநாட்டுக்கு யார் தலைவரா? மாநாட்டு குழு தலைவர் அருள்மொழி, வன்னியர் சங்க தலைவர் அவர் தான் குழு தலைவர். பல குழுக்களை அவர் உருவாக்குவார். அந்த குழுக்கள் எல்லாம் அவருடைய பேச்ச கேட்டு அவர் செய்வார். இடையில என்னுடைய ஆலோசனை கேட்பாங்க, நான் ஆலோசனை. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.